அமைதி அமைதி அமைதி. இருண்ட உலகத்தின் சர்வாதிகாரி, நரகத்தின் முடிசூடா மன்னன், பொய்யின் பிதா, வஞ்சனையின் நாயகன், அவியா அக்னி கடலின் ஆட்சிவேந்தன், பிசாசுகளின் தலைவன் லூசிபர் வரார் வரார் வரார். எனது அருமை நண்பர்களே, நரக சாம்ராஜ்யத்தின் உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வரவேற்கிறேன். ஆமா, இது ஐநா உலக சபை மாநாடு, வரவேற்கிறாராம். என்னடா அங்க குசு குசு? தலைவா, அது குசு குசு கிடையாது, கிசு கிசு. ஏய் பரியாச பிசாசே, உன் வேலைய என்கிட்டயே காட்ட ஆரம்பிச்சிட்டியா? டேய், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சென்னை சீரணி அரங்கம், ஸ்கூல் கிரவுண்டு, பொது இடங்கள்னு ஜபம் பண்ற இடத்தெல்லாம் கஷ்டப்பட்டு மூடிட்டு வந்தா, இந்த ஊழியக்காரங்க என்னன்னா அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், முழுகிறோ ஜபம் ஆரம்பிச்சு இப்போ ஆடி ஜபம் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆமா, போற போக்க பார்த்தா தீபாவளி ஜபம், பொங்கல் ஜபம் கூட வச்சிருவாங்க போல. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? யாரு காரணம்? யார் காரணம்? யாரு காரணம்? யாரு காரணம்? யாரு காரணம்? யாரு காரணம்? நம்ம தான்டா காரணம். நம்மெல்லாம் கிரியை செய்ய வேண்டிய ராக்காலத்துல ஒழுங்கா வேலை செய்யாததால தான் விசுவாசிங்க மத்தியில இந்த எழுப்புதல். ஆபத்து ஆபத்து தலைவா, ஆபத்து. வந்துட்டான்டா. 25 வருஷமா அதே டைலாக்கு, அதே நடிப்பு. டைரக்டரை மாத்துக்கடான்னா கேக்குறீங்களா? ஏய் பழைய நியூஸ் பப்பி, என்ன விஷயம்? நான் தலைவர்கிட்ட தான் சொல்லுவேன். தலைவா, நம்ம பெரக்கா சர்ச்சில் பெரக்கா சர்ச், நம்ம பெரேகா தச்சு ரைட் சொல்லு. அங்கே ஆடி மாதம் ஜபம் ஆரம்பிச்சிட்டாங்க தலைவா. அதை எப்படியாவது நம்ம தடுத்துடணும். ஏ மோப்ப பிசாசே, நீ பழைய நியூஸ் சொல்லுவேன்னு தெரியும், ஆனா இவ்வளவு பழைய நியூஸ் சொல்லுவேன்னு இப்பதான் தெரியும். அவங்க ஆடி மாச ஜபத்தை ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆயிடுச்சு. நீ இப்ப வந்து சொல்றியே, உனக்கு மூளையே இல்லையா? தலைவா, தலையே இல்லாத பிசாசுக்கு மூளை எப்படி இருக்கும்? ஏண்டா, அது அவருக்கு இருந்தா இந்த வேலையை அவங்ககிட்ட ஒப்படைப்பாரா? இந்த மாதிரி பிசாசுங்களே வந்து எனக்கு பிசாசா அமைஞ்சிட்டீங்களே, நான் என்ன பண்றது? 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 தலைவா வந்துடுச்சு. சரி, போயிட்டு வந்துரு. அது இல்ல தலைவா, ஐடியா வந்துடுச்சு. நம்ம முதல்ல சர்ச்சில் எந்தெந்த விதமான ஊழியம் நடக்குதுன்னு ஒரு சர்வே எடுப்போம். அதன்படி நம்ம கிட்ட இருக்கிற பிசாசுகளை அனுப்பி அந்த ஊழியத்தை எல்லாம் தடை பண்ணுவோம். எப்படி ஐடியா? ஓகே, அப்ப டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்க. அதுக்கு அவசியமே இல்லை தலைவா. ஆல் டீட்டெயில்ஸ் ஐயா, இந்தாங்க. ஏய், அவருக்கு தான் படிக்க தெரியாதுன்ற விஷயம் உனக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு அறிவு இருந்தா நான் எப்போவோ தலைவனாக இருப்பேன். என்னது? சும்மா தலைவா, ஒரு ஃப்ளோல வந்துடுச்சு. சரி, படி. தெரு பிரசங்க ஊழியம், ஹாஸ்பிட்டல் ஊழியம், வேத பாடம் ஊழியம், சண்டே ஸ்கூல் ஊழியம், தண்ணி ஜபம் ஊழியம், ஓய்வு நாள் ஆராதனை கூட்டம். நிறுத்து நிறுத்து, தனின்னு ஏதோ சொன்னியே. தனி ஜபம் ஊழிய தலைவா. டேய், எனக்கு என்னமோ அந்த தனி ஜபம்ன்றது சரியா படல. அதனால நீங்க அதை மட்டும் விட்டுட்டு மற்ற ஊழியத்தெல்லாம் தடுத்து நிறுத்த என்ன பண்ணணுமோ அதை சிறப்பா பண்ணுங்க. எப்படியோ ஒரு வழியா ஊழிய ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இனி நம்ம கலகத்தை ஆரம்பிச்சு இந்த ஊழியத்தெல்லாம் கெடுத்துட வேண்டியதுதான். என்னடா விசுவாசிங்க இவனுங்க, ஊழியத்துக்கு எடுக்கிற நானே சரியான நேரத்துக்கு வந்துட்டேன், ஊழியம் செய்கிறவங்க ஒரு டைமுக்கே வரமாட்டேங்கிறாங்களே. ஓகே, இன்னைக்கு இது வச்சே கலகத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். வாங்க யாக்கோ பிரதர், வந்து ரொம்ப நேரமாச்சோ? இல்லை பிரதர், இப்போதான் வந்தேன். எங்கே மற்றவங்களெல்லாம் ஆளையே காணுமே. இதோ கார்த்திக் பிரதர் வராரு. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். என்ன கார்த்திக் பிரதர், நம்ம ஜபக்குழு தலைவர் ஆளே காணோம். அதை என்னன்னு சொல்றது, சக விசுவாசியா இருக்கிற வரைக்கும் டைமுக்கு வந்து பாஸ்டர் கிட்ட நல்ல பேர் வாங்கி திருப்பிரசங்க ஊழியத்துக்கு இன்சார்ஜ் ஆனாரு. எனக்கு தலைமை பொறுப்பு கிடைச்சதோ அணிலிருந்து கொஞ்சம் ஓவரா தான் போறாரு. சரியா சொன்னீங்க. அது மட்டுமா, பாஸ்டரு ஊழியத்துக்கு போறவங்க டீ செலவு கொடுக்குற காசை கூட மிச்சப்படுத்தி பாஸ்டர்கிட்டயே கொடுத்து நல்ல பேர் வாங்க பார்க்குறாரு. சரியா சொன்னீங்க பிரதர். எதை பார்த்து அவர் லீடராக போட்டாங்கன்னே தெரியல. நானும் அவங்க தாத்தா காலத்துலேருந்து சபைக்கு விசுவாசியாக தான் இருக்கேன், மூத்த விசுவாசி. இது வரைக்கும் பாஸ்டர் எனக்கு எந்த பொறுப்பையும் தரலை. அப்படி அவருக்கு என் மேலே என்னதான் கோபமோ தெரியலையே. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
வாங்க ப்ரேயர் பண்ணிட்டு தெரு பிரசங்க ஊழியத்துக்கு போவோம். என்ன எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஏதாவது பேசணுமா? பின்ன என்ன பிரதர், ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியமே பஞ்சுவாலிட்டி. அது கூட உங்ககிட்ட இல்லை. இவ்வளோ லேட்டாக வரீங்களே, இதெல்லாம் சரியில்லை பிரதர். அது மட்டும் இல்லை பிரதர், என்னமோ இந்த ஊழியமே உங்கள் தலை மேலே தான் இருக்கிற மாதிரி நீங்கள் நடக்கிற முறை எங்களுக்கு பிடிக்கல பிரதர். பிரதர், முதல்ல சக ஊழியர்களை அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக கற்றுக்கோங்க. அப்புறம் ஊழியம் செய்வீங்க. இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? இல்லை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பார்த்தீங்களா, நாங்கள் இவ்வளோ விவரமாக சொல்லியும் இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு புரியலை. அதனால் நம்ம குரூப்லேயே விவரமான ஒருத்தரை நாங்கள் கேப்டனாக தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணிட்டோம். நம்ம குரூப்பில் சீனியர் அனுபவசாலி யாக்கோப் பிரதர், அவர் தலைமையில் நாங்கள் செயல்படுகிறதா முடிவு பண்ணிட்டோம். பிரதர், நம்மள கேப்டன் யாருன்னு முடிவு பண்ணுறது பாஸ்ட்ரு. அதனால் வாங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் மினிஸ்டருக்கு போயிட்டு வந்துடுவோம். பிறகு வந்து இந்த விஷயத்தை பார்த்துப்போம். தம்பி, சில விஷயத்த பேசி தீர்க்கணும், சில விஷயத்த தீர்த்துட்டு தான் பேசணும். நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம். இப்போதைக்கு இந்த ஊழியத்தை நிறுத்துவோம். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு பிறகு ஆரம்பிப்போம். 25 வருஷமாக நடக்கிற ஊழியம் ஒரு வாரம் ஸ்டாப் பண்ணால் என்ன குடியா முழுங்கிட போகுது? அதுதான் சரி, வாங்க பிரதர் போவோம். பிரதர் போகாதீங்க, பிரதர் போகாதீங்க, வாங்க ஊழியத்துக்கு போவோம். பிரதர் போகாதீங்க. ஐயோ ஏசப்பா, என்னால் இந்த ஊழியம் தடைப்பட்டு போச்சு. இப்போ நான் என்ன ஏசப்பா பண்ணுவேன்? என்னை மன்னிங்க. இனிமேல் இந்த பிழைய வராமல் நான் பார்த்துக்கிறேன். மன்னிங்க ஏசப்பா, மன்னிங்க. நான் தெரியாமல் பண்ணிட்டேன். பாத்தியா, சப்ப மேட்டரில் எப்படி ஊழியத்தெல்லாம் கெடுத்துட்டேன். ஊழியமா செய்கிறீங்க ஊழியம்? ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. ஊழியத்தில் தலைமை பொறுப்பு தான் கொடுத்தாங்க. என்னமோ பாஸ்டர் உன் தலைமையில் கிரீடத்தை வச்ச மாதிரி இவனுங்க இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. சரி, நமக்கு எதுக்கு அரசியல்? வந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்புவோம். என் தலைவன்னா தலைவன் தாப்பா. அவருக்கு மூளையே இல்லைனா கூட நல்லா யோசிக்கிறாரு. என் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான வேலையை தந்திருக்காரு. என்ன வேலைன்னு தானே யோசிக்கிறீங்க? அதை நான் ஏன் சொல்ல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தோ வந்துட்டாங்களே. சிஸ்டர், முதல்ல ஜபம் பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊழியம் செய்கிறதுன்னு முடிவு பண்ணுவோம். இல்லை சிஸ்டர், முதல்ல எந்த ஹாஸ்பிட்டல்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் நின்று ஜபம் பண்ணிட்டு உள்ளே போகலாம். ஆமாம், தமிழ் சிஸ்டர் சொல்கிறது தான் கரெக்ட். அதன்படி செய்வோம். ஏன்னா அவங்க ஆரம்பத்திலிருந்தே இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க. சிஸ்டர், ஆரம்பத்தில் இருந்து பாதி இருந்ததெல்லாம் வேண்டாம். சொல்கிற விஷயம் சரியா தப்பான்னு மட்டும் பாருங்கள், அது போதும். சரி, அப்போ நானே சொல்கிறேன். நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு ராயப்பேட்டை ஜிஹெச்சுக்கு போவோம். வாங்க, தேரடிக்கு போய் 1ஆம் நம்பர் பஸ் பிடிப்போம். இத்தனை பேர் இருக்கோம், இவ மட்டும் பாரு, எல்லா விஷயத்துலயும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிறா. என்ன சிஸ்டர் சொன்னீங்க? ஒன்றும் இல்லை தமிழ் சிஸ்டர், இங்க பேசிட்டு இருந்தோம், நீங்க சொல்றதுதான் சரின்னு. ஐயோ, ஜிஹெச் ஹாஸ்பிட்டலா? அங்கே ஒரே ஆக்சிடெண்ட் கேஸாக இருக்குமே, வேற எங்கேயாச்சும் போவோமே. அது மட்டும் இல்லை, எனக்கு ரத்தத்தை கண்டாலே தலை சுத்தல் மயக்கமாக வந்துடும். ப்ளீஸ், வேணும்னா நம்ம எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். குழந்தைங்களுக்கு ஜபம் பண்ணலாம். என்னது, சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலா? வேண்டாம் சிஸ்டர், அங்கே குழந்தைங்க எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கும். நிம்மதியாக ஜபம் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போவெல்லாம் பால் வாடையினாலே கொமட்டலாக இருக்குது. அவ்வளவு ஏன், நான் இப்போவெல்லாம் பால் டீ கூட குடிக்கிறதில்ல, ஒன்லி பிளாக் காஃபி தான். வீட்டில் பால் காசை மிச்சப்படுத்துறத எப்படி மேட்ச் பண்ணுறா பாரு. என்ன சிஸ்டர் சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை சிஸ்டர், இங்கே பேசிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு, நீங்கள் பேசுங்க. வேணும்னா நம்ம தண்டார்பேட்டையில் இருக்கிற கால்ட்ரு ஹாஸ்பிட்டல் போவோம். அது ரொம்ப பக்கமாக இருக்குது. டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுவோம். என்னது, கால்ட்ரு ஹாஸ்பிட்டலா? வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். இப்போவே ஊர் முழுக்க ஜுரமாக இருக்குது. நம்ம அங்கே ஜபம் பண்ணுறோன்னு போயிட்டு அங்கே இருந்து எதையாச்சும் தொத்திட்டு வந்து வீட்டில் விடுறதுக்கா? நான் வரமாட்டேம்மா, நீங்கள் வேணா போங்க. ஜுரத்தை பற்றி இவ சொல்கிறா. போன மாதம் கிராம ஊழியத்துக்கு வேனில் இவ பக்கத்தில் உட்காந்து போன பாவத்துக்கு இவ ஜுரத்தை எனக்கு தொத்தி விட்டுட்டா.
என்ன சிஸ்டர் சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை பவித்ரா சிஸ்டர், இங்க பேசிட்டு இருந்தேன். நீங்க சொல்லுங்க, நீங்க சரியா தான் சொல்லுவீங்க. என்ன நான் சொல்றது? ஆமா, வேணும்னா இப்படி பண்ணுவோம். தாம்பரம் பக்கத்தில் இருக்க சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அங்கே போயிட்டு ஜபம் பண்ணுவோம். ஏன்னா அங்கே ஜுரம் கிடையாது, ரத்த வாடை கிடையாது, பால் வாசனை கிடையாது. எல்லாமே நார்மல் பேஷண்ட்டாக தான் இருக்கும். என்ன நான் சொல்கிறது? என்னது தாம்பரமா? ஐயோயோ, அவ்வளவு தூரம் என்னால் வர முடியாது. எத்தனை மணிக்கு போயிட்டு எப்போ வீட்டுக்கு வந்து சமைச்சு பசங்களுக்கு போடுறது? அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரு அவ்வளவு தூரம்லாம் போக பர்மிஷன் கொடுக்கவே மாட்டார். நான் வரலை. தாம்பரத்துக்கு ஹாஸ்பிட்டல் உள்ளத்துக்கு வர முடியாது. ஆனால் புருஷன் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஊருக்கு அதை பேசுகிறதுக்கு பஸ்ஸு பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவா. இவ எப்போ எப்படி பேசுவான்னு புரிஞ்சிக்கவே முடியாது. அவள் பேசுகிறதெல்லாம் பேசிட்டு ஒரு சிரிப்பா பாரு. என்ன சிஸ்டர், நான் சொல்லலை, அது இதுதான் சிஸ்டர். இப்படி ஹாஸ்பிட்டல் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதால நம்ம இப்போதைக்கு இந்த ஊழியத்தை நிறுத்துவோம். அடுத்த வாரம் பாஸ்டர் அம்மா கிட்ட கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். அவங்க எங்கே போக சொல்கிறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊழியம் செய்வோம். என்ன நான் சொல்கிறது? அதுவும் சரிதான். அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நாம் கிளம்புவோம். இதை வந்த உடனே முடிவு பண்ணியிருந்தா 2 மணிக்கு வர பஸ்ஸில் போயிருப்பேன். இனி அடுத்த பஸ்ஸு தான். நான் போயிட்டு வரேன். சரிங்க சிஸ்டர், அடுத்த மாதம் பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நான் சொல்லலை என் வேலை ரொம்ப ஈஸின்னு. இப்போ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கினீங்களே. தலைவா, தேங்க்ஸ் தலைவா. அடுத்த டியூட்டியும் இதே மாதிரி சிஸ்டருங்க மத்தியிலே போடுங்க. என்னடா ஜோசா, சண்டே கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் சாம காணோம். அதானே நானும் யோசிச்சுட்டே வரேன். ஏய் ரூபன், போன வாரம் பாக்கி ஆண்டி சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஆமாண்டா, கரெக்டாக சொன்னேன். ஆனால் அதை விட ஜெனி ஆண்டி சொல்லி கொடுத்த டான்ஸு சூப்பர்டா. எல்லாத்துக்கும் மேலே எஸ்தர் ராஜாத்தி அக்கா பண்ண காமெடி வேறு லெவல்டா. அவங்கள பார்த்தாலே சிரிப்பு வருதுடா. டே, இன்னைக்கு சசி ஆண்டி குரூப் ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்களாம். அப்போது இன்றைக்கும் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் சொல்லு. நம்ம சண்டே கிளாஸ்னாலே ஜாலி தான்டா. ஆமாண்டா, டெய்லி சண்டே கிளாஸ் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஜோஸ்வா, இன்னைக்கு சங்கீதம் 91 கிறிஸ்டியாண்டியில் சொல்லணும். படிச்சிட்டியா? படிச்சுட்டேன். இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு சொல்லிவிடுவேன். அந்த பைபிளை கொடு. என்னது சண்டே கிளாஸ்க்கு போனால் சந்தோஷமாக இருக்கா? டே சின்ன பசங்களா, உங்கள் வயசுலலாம் நான் சண்டே கிளாஸ் படித்தவன்டா. என்னை ஜெயிக்க உங்கள் சண்டே கிளாஸ் டீச்சராலேயும் முடியாது, உங்களாலேயும் முடியாது. உங்களை எப்படி சண்டே கிளாஸ்க்கு போக விடாமல் தடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதோ வரார்ல, நம்ம ஹீரோ வரார்ல, செல்லம் வாவா. டேய், என்னடா ரோட்டில் நின்று பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்க? வாடா ஷாம், இன்னைக்கு நம்ம சண்டே கிளாஸில் சங்கீதம் 91 ஓரல். உனக்கு தெரியுமா? டே, வாரம் ஃபுல்லாக ஸ்கூலில் கிளாஸ் ஒர்க்கு, ஹோம் ஒர்க்கு, ஸ்பெஷல் கிளாஸு, டியூஷன்னு நம்மளை போட்டு சாகடிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் கூட நம்மளை கொஞ்சம் ஃப்ரீயாக விடாமல் சண்டே ஸ்கூலுன்னு ஒன்று வச்சு நம்மளை வச்சு செய்கிறாங்கடா. டே ஜான், நம்ம அப்படிலாம் பேசக்கூடாதுடா. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. சரியா சொன்னடா. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. நம்ம தான் தினமும் பைபிள் படிக்கிறோம், வீட்டில் ஜபம் பண்ணுறோம். அப்புறம் எதுக்குடா நம்மளுக்கு தனியாக ஒரு ஜபம், சண்டே கிளாஸ்னு? இதெல்லாம் ஏசப்பா தெரியாத பிள்ளைங்களுக்கு ஆரம்பிச்சதுடா. நமக்கு எதுக்குடா சண்டே கிளாஸு? டேய், போன வாரம் வரைக்கும் நல்லா தாண்டா இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்கு என்னடா ஆச்சு? டேய், எங்கள் பக்கத்து வீட்டில் கூட கிறிஸ்டின் தாண்டா இருக்காங்க. அவங்க எல்லாம் காலையில் 8 மணிக்கு போயிட்டு 9:30 மணிக்கெலாம் சர்ச்சும் சண்டே கிளாஸும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. இவங்க என்னடானா ஒரு நாள் முழுக்க வச்சு செய்கிறாங்கடா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா நம்மளை எப்படி சாகடிக்கிறாங்கன்னு. அது மட்டும் இல்லைடா, சண்டே ஆனால் 10 மணிக்கு மேலே கிரவுண்டுக்கு போய் ஃபுல் டே கிரிக்கெட் விளையாடுறாங்க. இது பத்தாதுன்னு ஈவினிங் பார்க்குக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. டே, நல்லா யோசிச்சு பாருங்கடா. ரூபன், ஜான் சொல்கிறத பார்த்தா எனக்கு கூட சரியாக தண்டா படுது. சண்டேல நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்ட மாதிரி இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. கரெக்டாக சொன்னடா. நீ இந்த ஒரு வாரம் மட்டும் சண்டே கிளாஸ் கட் பண்ணிட்டு என் கூட வா. உனக்கு பிடிக்கலனா அடுத்த வாரம் வராத. நானும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கும் சரியாக தாண்டா படுது. சரி, இந்த ஒரு வாரம் வரேன். சரி, எல்லாரும் வாங்க கிளம்பலாம். கிரவுண்டில் பசங்க வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க. வாங்க வாங்க. எப்படியோ நான் வந்த வேலையை முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏய் சோம்பேறி பிசாசே. என்ன சொன்னேன்? சோம்பல் பிசாசு அண்ணன்னு கூப்பிட்டேன். அது சரி. என்ன விஷயம்? எனக்கு டைம் ஆகுது.
உனக்கு தான் தலைவன் எந்த வேலையுமே கொடுக்கலையே, நீ எங்க போற? என்னையா சோம்பேறி பிசாசுன்னு கூப்பிடுறீங்க? இன்னைக்கு நான் பண்ண போகிற வேலையை பார்த்து தலைவரே ஆடி போகிறாரு பாரு. அப்படியா? அப்படித்தான். தலைவா, சக்சஸ் சக்சஸ். நான் இன்னைக்கு தெரு பிரசங்க ஊழியம் செய்கிறவங்க கலகம் பண்ணி பிரிச்சுட்டேன். இனி ஒன்னா சேர்ந்து ஊழியம் பண்ண மாட்டாங்க. வெல்டன் கலகாவியே வெல்டன். இது என்ன தலைவா பிரமாதம். குடும்பத்தை கட்டுவதிலும் சரி, ஊழியத்தை கட்டுவதிலும் சரி, பெண்கள் பங்கு மிக மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட பெண்களே ஒன்றா சேர்ந்து செய்யும் ஹாஸ்பிட்டல் ஊழியத்தையே ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் எரிச்சலை ஏற்படுத்தி விட்டுட்டேன். இனி அவங்க ஒன்றா சேர்ந்து ஹாஸ்பிட்டல் ஊழியமே செய்ய முடியாது. வெரி குட் எரிச்சலினாவியே, வெரி குட். தலைவா தலைவா தலைவா. ஏ மோப்ப பிசாசே, நீ இப்படி அலறிட்டு வரும்போதெல்லாம் என் வயிறு கலக்குது. அப்போ போயிட்டு வந்துருங்க தலைவா. நான் அதை சொல்லலை, இதை சொன்னேன். சொல்லு, என்ன விஷயம்? நான் சண்டே கிளாஸ் பசங்க மனசுல தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து அவங்கள சண்டே கிளாஸ்க்கு போக விடாம பண்ணிட்டேன். உன் வயசுக்கும் சைஸுக்கும் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன், அவ்வளவுதானே. போய் சந்தோஷமாயிரு. எக்ஸலண்ட் ஒர்க் மோப்ப பிசாசே, சூப்பர். நீ தான் என்னுடைய வருங்கால வாரிசு. தேங்க்யூ தலைவா, தேங்க்யூ. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று. ஓகே, போயிட்டு வந்துரு. தலைவா, ஐயோ நான் அதை சொல்லலை தலைவா. நம்ம சோம்பேறி பிசாசுல அது வந்து. நிறுத்து. என்னடா இது? நம்ம நரக சாம்ராஜ்யத்துக்குள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஆகுது. தலைவா, அது வைப்ரேஷன் இல்ல, பவர்ஃபுல் வெப்பன், ஆவிக்குரிய போராயுதம், அதாவது ஜபசத்தம். ஜபசத்தமா? நான் தான் ஜெபிக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே, அப்புறம் ஏன்டா அவங்க என்ன தொல்லை பண்றாங்க? நீங்க பண்ணலனா என்ன, நம்ம டீம்ல வேற யாராச்சும் பண்ணிருப்பாங்க. யாரு பண்ணது? ஏய், கிளைமாக்ஸ்ல கூடவாடா காமெடி பண்றது? ஹியூமர் சென்ஸ்க்கு இல்லையே இல்லையா? நான் தான் தலைவா. எல்லாரும் சோம்பேறி கிண்டல் பண்றாங்கன்னு ஏதாவது சாதிக்குமேனு சின்ன கோயில ஜெபம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரை ரொம்ப தொல்லை கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஏண்டா, உங்ககிட்ட எவ்வளவு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், ஜெபம் பண்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. இப்ப நான் என்னதான் பண்றது? தலைவா, உடம்பெல்லாம் எரியுது, என்னால தாங்க முடியல. ஐயோ ஐயோ தலைவா, காப்பாத்துங்க தலைவா தலைவா தலைவா. ஐயோ தலைவா, எனக்கு தலையே சுத்துது, என்னால முடியல, என்ன காப்பாத்துங்க. ஐயோ தலைவா, ஐயோ தலைவா, என்ன காப்பாத்துங்க. ஏன் நாற்காலியே இங்க ஆட்டம் காணுது, நான் எங்க உங்களை காப்பாத்துறது? தலைவா, உங்க ரெண்டாவது காலம் புடிங்கிட்டு போச்சு எல்லாம் போச்சு. தலைவா, எனக்கு காலெல்லாம் நடுங்குது, நிக்கவே முடியல, ரொம்ப பலவீனமா இருக்கு. ஐயோ 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 தலைவா, யாரோ என் தலையை சுத்தி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. தலைவா, தலையே சுத்துது, என்னால தாங்க முடியலையே, என்னை காப்பாத்துங்க தலைவா. ஐயோ என்னை காப்பாத்துங்களேன். நான் தான் அப்பவே சொன்னேன்டா, ஜெபம் பண்றவங்க இருக்கிறதுலயே ரொம்ப மோசமானவங்க. என் பேச்சை கேட்டீங்களா? இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? தலைவா, ஜெபம் பண்ணி அன்னைக்கு தலையை நசுக்கினாரு, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி நம்ம பல்ல புடுங்குறாங்க. இப்போ உங்க சிங்காசனத்தை அசைச்சிட்டாங்களே தலைவா. ஐயோ ஐயோ, நெருப்பு விழுதே, காப்பாத்துங்க தலைவா, காப்பாத்துங்க. ஐயோ, ஜபத்தை நிறுத்து. என் காதுல நெருப்ப காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு, எனக்கு எரியுதே. விசுவாசி, ஜபத்தை நிறுத்து. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணது தப்புதான், ஜபத்தை நிறுத்தேன். இயேசுவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் தானே, இதுல ஏன் இந்த விசுவாசிங்க பண்ற ஜபத்துக்கு வல்லமை கொடுத்து எங்களை வேதனைப்படுத்துறீங்க? தயவு செஞ்சு ஜபத்தை நிறுத்த சொல்லுங்க. ஐயோ, இது ஜபத்தால என் நரக சிங்காசனமே ஆட்டம் காணுது, என்னால உட்கார முடியலையே, என்னை கவிழ்த்து போடுது. டேய், யாராச்சும் என்னை காப்பாத்துங்கடா. இயேசுவே, என்னை விட்டுடுங்க. நானும் என் பிசாசு கூட்டமும் இனி ஜபம் பண்றோம் பக்கமே போக மாட்டோம், எங்களை விட்டுடுங்க. ஐயோ ஐயோ. இந்த மாதிரி பிசாசுங்களே வந்து எனக்கு பிசாசா வாச்சிட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஜெபம் ஒரு அசைக்க முடியாத போராயுதம், ஆனால் அது அசைக்கும் நரக நாற்காலியை. ஜெபம்
ஒரு சக்தி வாய்ந்த போராயுதம். அது அழிக்கும் அசுத்த சக்திகளின் சாம்ராஜ்யத்தை. உன் முழங்காலை தேவ சமூகத்தில் முடக்கு. சாத்தானின் சதி யோசனைகளை அது முடக்கும். உன் முயற்சியால் முடியாததை கூட உன் முழங்கால் ஜபத்தால் சாதிக்க முடியும். ஜபமே ஜெயம், ஜபமே ஜீவன்.